ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினிஸ் ஹேர் கேர். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு ஹேர் டானிக். இது முக்கியமாக நம்மளோட ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எல்லாம் ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேச்சுரலாக நம்மளோட ஹேரோட திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஹேர் டானிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு செம்பருத்தி பூ காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 செம்பருத்தி பூக்கு மேலேயே இருக்கும் காய வச்சு வச்சது. ஃப்ரெஷ்ஷான பூ யூஸ் பண்ணாலும் அதே மாதிரி நீங்கள் 25லேருந்து ஒரு 30 பூ அளவுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு ஹைபிஸ்கஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா ஹைபிஸ்கஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம முடியோட அடர்த்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரே ஹேர் ப்ராப்ளம், டேண்ட்ரஃப் ப்ராப்ளமையும் சரி பண்ணுறதுக்கு செம்பருத்தி பூ ரொம்ப ரொம்ப நல்லது. நாட்டு செம்பருத்தி, அதாவது ஒத்த செம்பருத்தின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் எடுத்து வச்சுருக்கிறது க்ரீன் டீ. கண்டிப்பாக க்ரீன் டீ தான் யூஸ் பண்ணணும். நார்மலான டீ பவுடர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா க்ரீன் டீயில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப அதிக அளவில் இருக்கும். முக்கியமாக இது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு முடியோட அடர்த்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே ஃபஸ்ட்டு மெயினாக ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட்டு திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் நான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அதிகப்படுத்துறதா இருந்தாலும் சரி, இல்லை கம்மிப்படுத்துறதா இருந்தாலும் உங்கள் ஹேர் லென்த்தை பொறுத்து தான். நெக்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் மெயினாக நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது. ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஹேர் திக்னஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஹேர் க்ரோத்தை நார்மலாக வளர்கிறத விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர வைக்கும். நம்மளோட ஸ்கேல்ப்பில் வளர்கிற அந்த புது முடி, அதாவது பேபி ஹேர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது யூஸ்வலாக ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளர்ந்து வரும் நம்ம நார்மலான முடி லெவலுக்கு வரதுக்கு. ஸோ அதை ஃபாஸ்டன் பண்ணுறதுக்கு இந்த கருஞ்சீரகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஹேர் டேமேஜ் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கான தன்மையும் இந்த கருஞ்சீரகத்தில் இருக்குது. நார்மல் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நமக்கு தேவையானது பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில். நான் நிறைய டைம் இதோட யூசஸ் சொல்லியிருக்கேன். பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்பில் நமக்கு புதுசாக முடி வளர்கிறதுக்கும் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்கேல்ப்பில் இருக்க இன்ஃபெக்ஷன், இச்சினஸ் இதெல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கான தன்மையும் இந்த பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயிலில் இருக்குது. முக்கியமாக நம்மளோட ஸ்கேல்ப்பில் முடி ஆல்ரெடி கொட்டின இடத்துல புது முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே இந்த எசென்ஷியல் ஆயில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது சாதம் வடித்த தண்ணி. சாதம் வடித்த தண்ணியில் பார்த்திங்கன்னா நம்மளோட முடிக்கும் ஸ்கேல்ப்புக்கும் தேவையான சத்து அதிக அளவில் இருக்குது. சாதம் வடித்த தண்ணி நம்மளோட ஹேருக்கு ஒரு நேச்சுரலான கண்டிஷனர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளோட ஹேர் டேமேஜ் எல்லாத்தையும் சரி பண்ணி ரொம்ப ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் முடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஹேர் ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஷாம்புவை டைல்யூட் பண்ணுறதுக்கு கூட சாதம் வடித்த தண்ணி யூஸ் பண்ணலாம். சீக்கா யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி சாதம் வடித்த தண்ணியில் கரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹேர் ரொம்ப ட்ரை ஆகாமல் அந்த டேமேஜஸ், ஹேர் பிரேக்கேஜ் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சரியாகும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்கேல்ப்போட pH லெவலில் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ரைஸ் வாட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ரைஸ் வாட்டருக்கு பதில் நார்மல் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். பட் ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணுற அளவுக்கு பெனிஃபிட் அதில் கிடைக்காது நமக்கு. இப்போ இந்த ஹேர் டானிக் பண்ணுறதுக்கு அடுப்பில் நான் ரைஸ் வாட்டர் வச்சுருக்கேன். நான் எடுத்து வச்ச ரைஸ் வாட்டரில் பாதி அளவுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது இப்போ லைட்டாக ஹீட் ஆகட்டும். இந்த மாதிரி லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செம்பருத்தி பூ நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் க்ரீன் டீ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கருஞ்சீரகமும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம ஒரே நேரத்தில் ஃபுல்லாகவே ரைஸ் வாட்டரை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சில நேரம் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அதில் சரியாக மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ நல்லா இதை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்க தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னும் ஹீட்டாக நல்லாவே மிக்ஸ் ஆகிடும் அந்த தண்ணி கூட. ஸோ ஃபஸ்ட்டு அந்த தண்ணியில் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மீதி எடுத்து வச்சுருக்க தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் இதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா டோட்டலாக ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள். எடுத்ததுமே ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ஹீட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த சத்து அந்த தண்ணியில் இறங்கி நமக்கு ரெடி ஆகும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சாதம் வடித்த தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதால அந்த வாட்டரே பார்த்திங்கன்னா நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் அந்த குழகுழப்பு தன்மை இருக்கும். ஹைபிஸ்கஸ் வேறு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதால லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க வைங்க. அடிக்கடி ஸ்பூனோ இல்லை இந்த கரண்டியோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ
இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிச்சு வந்திருக்கு. திரும்பவும் ஒரு டைம் வந்து நம்ம கரண்டி வச்சு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு அப்படின்றது வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே. ஸோ அது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா கொதிச்சு நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டன் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா நீங்கள் ஆற விட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. சாதம் வடித்த தண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறதால மேலே அந்த ஆடை படிஞ்சிருக்கு. இந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்கிறத வேஸ்ட் பண்ணாதீங்க. இது கூட வந்து 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ தயிர் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதை நீங்கள் ஹேர் கண்டிஷ்னராக யூஸ் பண்ணலாம் ஹேர் வாஷ் பண்ணுறப்போ. அப்படி இல்லைனா தேங்காய் பால் சேர்த்து அரைச்சி கூட நீங்கள் ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறதுல எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட என்ன எசென்ஷியல் ஆயில் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஹேர் ஃபால் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் அப்படி இல்லைனா ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் அளவுக்கு எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சீக்கிரமாகவே புளிச்சிடும். நார்மல் வாட்டரில் நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம எந்த ஒரு விஷயமும் ஹேருக்கு வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதை விட ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. அந்த சத்தும் நம்மளுக்கு அதே அளவுக்கு கிடைக்கும். ஸ்டோர் பண்ணுறப்ப அது ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், ஸோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ இந்த ஹேர் டானிக் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆல்ரெடி ஆயில் வச்சுருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆயில் வைக்கல ட்ரையாக இருக்குன்னா தலையில் எண்ணெய் வச்சு ஸ்கேல்பை நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஹேர்லேயும் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் வச்சதுக்கப்புறமா இந்த ஹேர் டானிக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா காட்டன் பால் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா காட்டன் பாலை வந்து இந்த தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு உங்களோட ஹேர் ரூட்ஸில் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு வந்து அந்த சத்து போய் சேரும். இந்த மாதிரி ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 to 45 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடுங்க. மறக்காமல் ஷவர் கேப் இல்லைனா ஒரு கவர் போட்டு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வடிகட்டிட்டு மீதி இருக்கிறதுல கண்டிஷனர் பண்ணிக்கலாம்னு சொன்னால அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஷாம்பூவை மறக்காமல் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். வாரத்துக்கு 2 டைம்லேருந்து 3 டைம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக இந்த ஹேர் டானிக்கை யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்களோட ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகிறது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஹேரோட திக்னஸ்லையும் ரொம்பவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.